அடியா ஒரு இன்ச்சா கட்சியை வளர்த்தாரோ அந்த மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி வருது. ஆனா அண்ணா வந்து தேர்தல் அரசியல் எவ்வளவு முக்கியம், தேர்தல் அரசியல வெற்றி பெற்றால்தான் நினைத்ததே மக்களுக்கு செய்ய முடியும்னு உணர்ந்தார். ஆனா இந்த நொடிவர்களும் அண்ணன் சீமான் அவர்கள் அதை உணர்றது இல்லை. அப்படி உணராத பட்சத்துல ஆனா அதுதான் அவருடைய பலம்னு இருக்கு, பலவீனமாவும் இருக்கு. இல்ல பலம் ஓரளவு ஸ்டார்டிங்ல இருக்குங்க, இதுக்கப்புறம் அவர் அப்படிதான் போறாருன்னா அது பலவீனம் தான். உங்க கூட இருக்கிற தம்பிகள் ஒவ்வொருத்தரா போயிருவாங்க. அப்புறம் நீங்க தலைவரா ஒரே ஒரு ஆள் தான் கருத்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு கீழே நடுவில் இருப்பாங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லிட்டு நீங்கள் தயார் பண்ணி விடுவீங்க. நல்ல பேச்சாளர் ஆவாங்க, கொள்கை பரப்பு செயலராக இருப்பாங்க. வேறு கட்சியில் போயிட்டு அவங்க கட்சிக்கு உண்டான சேவையை செய்வாங்க. நஷ்டம் யாருக்கு? அப்போ ட்ரைனிங் பண்ணி ஒரு ரிசோர்ஸை தூக்குறீங்க, லூஸ் பண்ணுறீங்கன்னா இது பிரச்சனை. அப்போ இந்த 4 பேர் பார்க்கும்போது 4 பேரும் வந்து அடுத்த இந்த தேர்தல் 2026 தேர்தல் இந்த 4 பேருக்கு இல்லைன்றது என்னோட புரிதல். ஆனால் இவர்கள் கட்சியை பலப்படுத்தி அந்த தொண்டர்களை வந்து முக்கிய நிர்வாகிகளாக மாற்றி தளபதிகளாக இல்லை ஒரு சட்டமன்ற தொகுதியை ஜெயிக்கக்கூடிய நிர்வாகிகளை தயார் பண்ணி அவங்கள வைத்தார்கள்னா அடுத்த முதலமைச்சர் இந்த 4 பேர்லேருந்து வருவாங்க.